அப்படியே ஒரு பயில் வாங்க ரங்கநாதன் ஃபஸ்ட்டாக வந்தார். கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன். அண்ணே என்ன காத்திருக்காரு தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார். ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டார். முடிஞ்சு வச்சுட்டார் ரிசல்ட்டு. இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவியூ ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்கள், அவங்க முடிச்சுட்டு வெளில வரப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ போய்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்கல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்போ என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால் கவனமாக அதுன்னு 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவரெல்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நீ அந்த பக்கம் போயிடு, அவர் அந்த பக்கம் வந்தாப்பலான்னா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லை சரி இங்கே வந்துட்டேன், உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்கே இன்டோ பிளாக் முடிஞ்சோடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. வழக்கம் போது விடுதலை பயங்கரமாக தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டி வட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கு இன்னும் செகண்ட் ஹாப் இருக்குது அப்படின்னாப்புல. இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோ பிளாக்கை நம்மளை காப்பாற்றிடுவோம், திட்ட மாட்டாங்க, வாங்கட்டு வந்துட்டு இங்கே வந்து நின்னா அவர் உள்ளே போயிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்காப்புல, இங்கே வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் அங்கே உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருந்தாங்க. என்னை ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க. அப்போ படம் முடிச்சு போச்சு, ஒரு பேசாமல் இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க, நின்றுவோம்டா அப்படின்னு. இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கன்றாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடையே வந்து அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில, உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு, ஒன்று கூட குறையில. எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடிச்சு. அவ்வளோ சந்தோஷம். தேட்டர் அண்ணங்க எல்லாமே சொன்னாங்க, இல்லை இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு, எங்கள் படமாக நினச்சி, எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தா அண்ணன், விஜய் அண்ணன், விஜயகுமார் சார் ஒர்க் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. விஷ்ணு, இந்த படத்துக்கு அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உதய சங்கர் தம்பி, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி மே 30 அப்படின்னோம்னா அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியலை. குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நான் உட்காந்துருக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. வருவார் குமாரனே, இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு, ஒரு செகண்டில் திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காரு, திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவார், செந்திலில் கூப்பிட்டுக்காரன் ஓடுவார், ஆப்பரேஷன் பதட்டத்தில் வருவார். அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்வாங்க எந்த நம்பருன்றுவார். திருப்பி கிளம்புவார், எங்கெங்க போகிறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வரேன்டுவார். ஒன்றாவது சொல்வார், அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்து ஒரு 3 ஓகே ஆச்சுங்க. அப்புறம் சூப்பர் நானே 6 வருன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்ட்டுவார். போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுங்கண்டுவார். ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. என் அன்பு தம்பி உதயசங்கர்கிட்ட சொன்னேன். 2 ஃபோன் பண்ணாப்புல, யாரையுமே பார்க்கல, அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி. ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர், அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிரதர், அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆஃபீஸருக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குமாரண்ணே ரொம்ப நன்றிண்ணே. 14 வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன், நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே. எந்த நாளுமே இந்த படம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை விட்டுருந்தேன்டா நான் எப்படியோ போயிருப்பேனே. கடைசியில் பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் கமிட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து வெற்றிமாறன்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க.
அதுக்கப்புறம் தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாக தெரிஞ்ச 2 பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள். இப்போவும் சரி, இது நான் எடுத்த முடிவே இல்லை, அவர் எடுத்த முடிவு தான். நேராக அன்னைக்கு டைரக்டர்கிட்ட போனால் அவரும் சூப்பர் அற்புதமாக ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டைரக்டர் சார் சொல்கிற மாதிரி தான், ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே விட்டு பதில் வராது. அவர் எப்படின்னு தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமாக இருக்காங்க. சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரைட்டாக கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்சமணிக்கே வருவாங்க, அதுலேயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் எப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட், அவங்க இது பண்ணுங்க, அவரை உட்கார சொல்லுங்க, உட்காரத்துக்கு அவங்க திட்டிக்கிட்டே நம்மக்கிட்ட வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும். செந்தில் அப்படி இல்லை, அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரம் வந்து, ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் அம்மா அப்பா பேர், அவர் தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்மூத்தாக கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்குது. நமக்கு தான் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும், இது சரியாக வருமான்ட்டு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி என்ன திருப்பி போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாகவே வந்து திரைக்கிறேன் நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒன்று டெஸ்ட் பண்ணுறேன்னே, எல்லாம் 2 பேரும் வந்து பேசுனீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. நல்லா சூப்பராக போச்சு அப்படிலாம் பேசுனீங்க அண்ணே. இல்லை சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்போ நம்ம காமெடினா வந்து பழகிட்டோமோ, அந்த கதையை நான் ஆனது இல்லை, மற்றபடி மேற்பட்ட விஷயம்லாம் நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைல்ல, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில், சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயணன் திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன், அண்ணே கொடுங்கண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே, காலையில் வந்துடும்ல அண்ணன், ரிலீஸ் ஆகிடும்ண்ணே. கேட்கல, ரிலீஸ் ஆகிடும்ண்ணே. சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறான். சரிங்கண்ணே, உங்களுக்கு தான் கேட்குறேன், கொடுங்கண்ணே. இல்லை உங்களை கேட்டு தான் கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பித்து அவர் ஃபஸ்ட் இதுக்கு தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் தான் நான் பொறுப்பாண்ணா, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பாக கொடுங்க, 100 ரூபா வந்துடும்ண்ணே. நான் அந்த பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன், நான் கொடுக்கலாம்ண்ணே. ஒரு நிமிஷம் இங்கே செந்தில் நேற்று கொடுக்குறேன். அண்ணன் அதே தான். என்னண்ணே குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அவன் மேலே எந்த தப்பானது எந்த சரியுமே இல்லை. சரிண்ணே அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை உங்களை கேட்டு கொடுக்கட்டுமா வந்து கொடுத்துருக்கே, கண்டிப்பாக வந்துடும்ண்ணே அப்படின்னு. ஓகே, பக்கத்தில் வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன். இல்லை 2 டிஸ்பிளே இங்கே இருக்காங்க, மற்றெல்லாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குனே நீங்கள் இந்த படம் வெளியிருக்காங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்னே. அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுண்ணே. அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே, ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைண்ணே. கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கன்னு இதில் துணிஞ்சாருன்னா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே. சண்முகண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அதிகமாக அவர் என்கிட்ட பேசுனது உங்கள் பேர் தானே, அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்தப்பே நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே. இந்த 25வது போஸ்ட்டு, இந்த 50வது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே. ஒரு நம்பர் போட்டு இப்போ விடலாமே அப்படின்ற உடனே குமாரன் சொல்கிறாருங்க. இல்லை வேண்டாம், இல்லை அதாவது என்ன சொன்னாங்க, 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போகிறாங்கண்ணே. பறந்து அடிக்கிறாங்க. எனக்கு தயவுசெய்து தப்பை பண்ணிடுறாங்க, வேண்டாம் அத்தனை கோடி இன்னும் போடாதீங்க, சாதாரண 20வது நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒன்று போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணே, உங்களுக்கு வார்த்தை இல்லைண்ணே. நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே, காமெடியை நான் உங்கள் கூட இருக்கேனே, இப்போ உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேனே. எந்த விதத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் அதை ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படத்தை ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிட்னேன், அது எனக்கு ஹெல்ப் ஆச்சுங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியலை. அது மிகப்பெரிய ஒரு இதுதாங்க. நீங்கள் ரொம்ப நன்றிங்க. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ, எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.